ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு சோனம் வாங்சுக் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வேர்ல்டு வைட்ல இவரை பத்தி தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். சோனம் வாங்சுக் யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ப்ராமினென்டான ஒரு இந்தியன் இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம இன்னோவேட்டர், எஜுகேஷனல் ரீஃபார்மர். எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் படிக்கணும் அப்படின்றத வந்துட்டு டிஃப்ரெண்டா படிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்துட்டு ஹாப்பியா படிக்கணும், என்ஜாய் பண்ணி படிக்கணும்னு சொல்ற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம ஒரு என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டி சொல்லலாம். லடாக்ல பார்த்தா இந்த என்விரான்மெண்ட்ல வந்துட்டு ரொம்பவே ஈடுபாடோட இருக்கிற ஒரு பர்சன். இது மட்டும் இல்லாம சோனம் வாங்சுக் நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 Idiots மூவில ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவரை வந்துட்டு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். சோனம் வாங்சுக் வந்துட்டு ஒரு நாலேஜ்டு பர்சன், எஜுகேஷனல் வைஸ் வந்துட்டு ரொம்ப பேஷனேட்டா இருக்கிற ஒரு பர்சன் சொல்லலாம். இவர் ஏன் வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்ட்ல இறங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடந்தது. ஸோ நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்துட்டு அதை கேஷுக்கும் வித்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த சோனம் வந்துட்டு அவர் கூட இந்த காக்ரோச் ஜனதா கட்சி, அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா எஜுகேஷனல் அசோசியேஷன், இவங்க எல்லாருமே சேர்ந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரபு வந்துட்டு அவர் பதவியில இருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்டா வச்சுதான் அவங்க வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு உண்ணாவிரத போராட்டத்துல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 19 days கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் சோனம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே வீக் ஆயிட்டாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து 8 kg கிட்ட லூஸ் ஆயிட்டாரு. ஸோ இதுக்கு மேலேயும் அவர் வந்துட்டு 2-3 நாள் இருந்தாரு, இதே ஃபாஸ்டிங்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்துட்டு இறந்துருவாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க சைட்ல இருந்து, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து டாக்டர் வந்து செக் பண்ணி அவரை அனலைஸ் பண்ணிட்டு அவங்க சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் சோனம் வாங்சுக் போறாரு. அங்கேயுமே வந்துட்டு டாக்டர் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இல்ல இதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆச்சுனாக்கா அவர் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டாருன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இவரை வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்ட்ல இருக்கிறாரு. பட் ஸ்டில் இந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு நடந்துட்டே தான் இருக்குது. இப்ப இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நியூஸை பார்த்துருக்கோம், இப்ப லைவாவே பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா டெரரிஸ்டை விட ரொம்ப கேவலமா வந்துட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் பார்த்துமே வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. பட் சோனம் வாங்சுக் சைட்ல இருந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அவங்கள நீங்க வந்துட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சைட்ல தான், கவர்மெண்ட் சைட்ல இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட ஃபாஸ்டிங் எல்லாத்தையும் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து சொல்லிட்டாரு. பட் இது வரைக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்காம இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல வரும். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.